அமீன் ரவுண்ட்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. பல நிறங்களின் சாகசங்கள். நிறம் அல்லது வண்ணம் என்பது சிவப்பு, மஞ்சள், நீலம் போன்ற அடிப்படை வண்ணங்களின் கலவையாகும். இவைகளை கொண்டு லட்சக்கணக்கான வண்ண கலவைகளை உண்டாக்கலாம். வண்ணங்களை காண்பது மனிதனின் காட்சி புலன் உணர்வுகளின் சிறப்பு அம்சமாகும். நிறங்களின் அடிப்படை அறிவியலுக்கு வித்திட்டவர் சர் ஐசக் நியூட்டன் ஆவார். ஒளி நிறமாலையில், அதாவது லைட் ஸ்பெக்ட்ரம், வண்ணங்கள் ஏற்படுத்தும் மின்காந்த கதிர்வீச்சால் மனித கண்களின் கூம்பு செல்கள் தூண்டப்படுவதால நிறங்கள் உணரப்படுது. நிறங்களின் சிவப்பு நிறம்தான் அதிக அலைநீளம், அதாவது வேவ்லென்த் கொண்டது. அதனால எளிதில் சிதறடிக்கப்படாமல் அதிக தூரம் செல்லக்கூடிய ரோடுகளில் வாகனங்கள் நிறுத்துவதற்கு சிக்னல்கள் சிவப்பு விளக்குகளை பயன்படுத்துறாங்க. அதிக தூரங்களில் சிதறடிக்கப்படாமல் தெளிவாக தெரியக்கூடிய நிறம்தான் சிவப்பு. சூரிய ஒளி ஒரு பொருளின் மீது படும்போது அதில் உள்ள 7 நிறங்களின் சிலதோ அல்லது முழுவதுமோ உட்கிரகிக்கப்படுது. எந்த நிறம் உறிஞ்சப்படாமல் வெளியாவதோ அந்த நிறமானது பொருளின் நிறமாக தெரியுது. எல்லா கலர்களும் உறிஞ்சப்பட்டால் அது கருப்பாகவும் மற்றும் எல்லா கலர்களும் உறிஞ்சப்படாமல் வெளிப்பட்டால் அது வெள்ளையாகவும் தெரியுது. சூரிய ஒளி கடல் நீரில் விழும்போது சில வண்ணங்கள் உட்கிரகிக்கப்பட்டு மற்ற நிறங்கள் தண்ணீர் மூலக்கூறுடன் மோதி சிதறடிக்கப்படும் போது சிவப்பு மற்றும் அகச்சிவப்பு கதிர்கள் உறிஞ்சப்பட்டு நீலம் மற்றும் பச்சை வண்ணங்கள் மட்டும் பெரும்பாலும் சிதறடிக்கப்படுவதால கடலானது பச்சை கலந்த நீல நிறமாகவோ அல்லது நீல நிறமாகவோ காட்சி தருது. கடலின் ஆழம் 10 அடியிலிருந்து அதிகரித்துக் கொண்டே போகும்போது நீல நிறம் அடர்த்தியாக காட்சியளிக்கும். ஒரு கண்ணாடி கிளாஸ்ல தண்ணீர் எடுத்துக்கொண்டு அதில் ஒரு ஸ்ட்ராவை போடுங்க. அந்த ஸ்ட்ரா உடைந்தது போல தெரியும். உங்கள் பார்வை முதலில் காற்றின் வழியாக சென்று பின்னர் கிளாஸ் மற்றும் நீரின் வழியாக செல்லுது. இவற்றின் அடர்த்திகள் வெவ்வேறானவை, அதாவது காற்றின் மற்றும் நீரின் அடர்த்தி வெவ்வேறானவை. இதனால ஒளியின் திசை வேகம் மாறுபடுது, ஸ்பீடு மாறுபடுது. இந்த நிகழ்விற்கு ஒளி முறிவு, ரிஃப்ராக்ஷன் என்று பெயர். ஒளி பாயும் மீடியத்தின் அடர்த்தி அதிகமானால் அதன் வேகம் குறையும். வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் அதிகபட்சமாக இருக்கும். வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் மணிக்கு சுமார் 3 லட்சம் கிலோமீட்டர்களாகும். ஒரு பொருளின் ஒளி படும்போது அது படும் கோணம், ஒளியின் அலைநீளம் மற்றும் அந்த பொருளின் அளவு ஆகிய காரணங்களால ஒளிக்கதிர்கள் பல்வேறு திசைகளில் சிதறுது. இதுவே ஒளிச்சிதறல், ஸ்கேட்டரிங் எனப்படும். பகல்ல வானம் நீல நிறமாக காண்பதற்கு இதுவே காரணம். கோடை காலங்கள்ல ஏன் கருப்பு கலர் குடையை பயன்படுத்துறோம்? கருப்பு கலரில் அதிக வெப்பமுள்ள சூரிய ஒளி படும்போது அதை முழுமையாக கிரகித்து வெப்பத்தை ரேடியேஷனாக உடனே வெளியேற்றுது. அதனால வெப்பம் நம்மை அதிகம் தாக்குறது இல்லை. வெள்ளை என்பது ஒரு தனிப்பட்ட நிறம் அல்ல, ஆனால் வெள்ளை நிறத்துல எல்லா நிறங்களும் அடங்கியுள்ளது. வீடுகள்ல மேற்கூரையின் உட்புற பூச்சு பெரும்பாலும் வெள்ளை நிறத்துல இருப்பதால சூரிய ஒளியால ஏற்படும் சூடு வீட்டில் உள்ளே அதிக பாதிப்பு ஏற்படுத்துவதில்லை. அதனால ஏறக்குறைய 2 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை குறைப்பதாக சொல்றாங்க. ஒளி ஒரு பொருள்ல படும்போது அது முறிவடைந்து பின்னர் பிரிகையும் அடையும் போது நிகழ்வதுதான் ஒளிப்பிரிகை, டிஃப்ராக்ஷன் எனப்படும். சூரிய ஒளியானது முக்கோண கண்ணாடி பட்டகத்தின் ட்ரையாங்குலர் கிளாஸ் பிரிசம் விழும்போது வெள்ளொளியானது, அதாவது ஒயிட் லைட், 7 நிறங்களாக பிரிகை அடையுது. நீங்கள் பார்க்கும் சிடி மற்றும் டிவிடி தகடுகளின் ஒளிப்படும் போது பல நிறங்களில் மின்னுவதற்கும் இதுவே காரணம். ஒளி பாயும் மீடியத்தின் அடர்த்தி அதிகமான என்னாகும்? அதன் வேகம் குறையும். வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் அதிகபட்சமாக இருக்கும். வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் மணிக்கு சுமார் 3 லட்சம் கிலோமீட்டர்கள் ஆகும்.
ஒரு பொருள்ல ஒளி படும்போது அது படும் கோணம், ஒளியின் அலைநீளம் மற்றும் அந்த பொருளின் அளவு ஆகிய காரணங்களால ஒளிக்கதிர்கள் பல்வேறு திசைகள்ல சிதறுது. இதுவே ஒளிச்சிதறல் ஸ்கேட்டரிங் எனப்படும். பகல்ல வானம் நீல நிறமாக காண்பதற்கு இதுவே காரணம். ஒளியானது ஒரு ஒளி புகும் ஊடகத்தினுடைய அதாவது மீடியம் செல்லும்போது சிதறடிக்கப்பட்டு அதன் அலைநீளத்துல மாறுதல் ஏற்படுது. இதுவே ராமன் சிதறல் அல்லது ராமன் விளைவு, ராமன் எஃபெக்ட் எனப்படும். அதாவது ராமன் எஃபெக்ட்ங்கிறதுனா ஒளியானது ஒரு ஒளி புகும் ஊடகத்தினுடைய செல்லும் போது சிதறடிக்கப்பட்டு அதன் அலைநீளத்தில் மாறுதல் ஏற்படுது. இவ்வாறு உட்புகும் ஒளியானது போட்டான்களுக்கும் மூலக்கூறுகளுக்கும் இடையே ஆற்றல் பரிமாற்றம் நிகழும்போது வெளிவரும் ஒளியின் அலைநீளம் மாறுது. இதனை கண்டுபிடித்ததற்காக அவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. ராமன் விளைவை பயன்படுத்தி பெட்ரோலிய வேதிப்பொருள்கள், மருந்துகள் தயாரிப்பை கண்காணித்தல், அணுக்கரு கழிவுகளை தெளிவிலிருந்தே ஆய்வு செய்தல் போன்ற இன்னும் பல பயன்பாடுகளை பெறலாம். இயற்பியலை விட வேதியியலில் இதன் பயன் அதிகம். புற ஊதா கதிர்கள் அதாவது அல்ட்ரா வயலட் விசிபிள் லைட்டின் அலைநீளத்தை விட குறைந்த அலைநீளம் கொண்டது. இதன் அலைநீளம் 30 முதல் 400 நேனோமீட்டர் வரை இருக்கும். துணிகளின் வெண்மை நிறத்தை அதிகரிக்க அதன் மீது நிறமற்ற புளோரசன்ட் அதாவது ஒளிரும் சாயங்களை பயன்படுத்துறாங்க. இவற்றின் மீது புற ஊதா கதிர்கள் படும்போது நீல நிற ஒளியை வெளியிடும். அதனால வெள்ளை ஆடைகள் சிறிது நீல நிறம் கலந்தது போல அழகிய வெண்மையாய் பிரகாசிக்கும். மேலும் பேப்பர் மற்றும் பெயிண்ட்களிலும் இவை பயன்படுத்தப்படுது. புளோரசன்ட் மின் விளக்குகள் மற்றும் டியூப் லைட்டுகள் புற ஊதா கதிர்களை வெளியிடுவதால விளக்குகள் சிறிய அளவு நீல நிறம் கலந்த வெண்மை நிற ஒளியை வெளியிட்டு பளிச்சிடுது. நாம இதுவரை ஒளியின் பற்றியும் அதன் சாகசங்களையும் பற்றியும் பார்த்தோம். மேலும் இதை பாருங்க. உலகில கிட்டத்தட்ட 40% மக்களால் விரும்பப்படுவதால் அதிகம் விரும்பப்படுவது நீல நிறமாக இருக்கலாம். கொசுக்கள் நீல நிறத்தை விரும்புவதில்லை. ஆங்கிலத்தில் ஆரஞ்சு எனப்படும் செம்மஞ்சள் நிறத்தின் பெயர் ஆரஞ்சு பழத்தில் இருந்து பெறப்பட்ட பெயராகும். அதாவது செம்மஞ்சள் கோப்பைகளில் இருக்கும் சூடான சாக்லேட் மற்ற கோப்பைகளில் இருப்பதை விட அதிக சுவையுள்ளதாகிறதாம். சிவப்பு நிறத்தை ஆண்கள் ஒரு மாதிரியாகவும் பெண்கள் வேறு மாதிரியாகவும் காண்கிறாங்களாம். குழந்தையின் முதல் கவனத்தை பெறும் நிறமாக சிவப்பு இருக்குது. சிவப்பு நிறம் சோதனையின் போது எதிர்மாறான தாக்கத்தை ஏற்படுத்துமா. இளஞ்சிவப்பு நிறம் மனதிற்கு இதமளிக்கக்கூடியது. மற்ற நிறங்களை விட மஞ்சள் நிறத்தை நீங்கள் 25% அதிக தடவைகள் பார்க்கிறீங்க. மஞ்சள் நிறம் குமட்டலை ஏற்படுத்தக்கூடியது. மஞ்சளும் சிவப்பும் பசியை அதிகரிக்கக்கூடியது. லண்டன் பாலம் பச்சை நிறத்தினால் பூசப்பட்டதும் தற்கொலை செய்யும் விகிதம் 34% வீதமாக குறைவடைந்துள்ளதாம். ஒரே அளவு கொண்ட கருப்பு பச்சை பெட்டிகளில் பச்சை பெட்டியே பாரம் குறைந்ததாக தெரியுமா. வெள்ளை நிற வாகனங்கள் விபத்தை அதிகம் தவிர்க்கக்கூடியன. கருப்பு என்பது நிறமல்ல, அது ஒளி இல்லாததால் ஏற்படும் நிறங்களற்ற நிலையாகும். நாம இதுவரை ஒளியை பற்றி some interesting fact பார்த்தோம். Thanks for watching. Please subscribe our YouTube channel.